வெல்கம் டு ஏஏ மேக்ஸ். நம்ம போன வீடியோவில் வந்து பயிற்சி 1.1ல் வந்து 3 சம் பார்த்தோம். இப்போது 4, 5, 6 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 4வது சம். பின்வரும் கணங்களை பட்டியல் முறையில் எழுதுக. பட்டியல் முறை நம்ம முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, கணங்கள் அப்படின்னா 3 வகையாக இருக்கும்னுட்டு விவரித்தல் முறை, கன கட்டமைப்பு முறை, பட்டியல் முறை. இப்போது இந்த 3த்தையுமே வச்சு தான் இங்கே சம்ஸ் கொடுக்க போகிறாங்க. நான் ஏன் முன்னாடியே சொல்லலை அப்படின்னா, சம்ஸ் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு அது சொல்லும்போது புரியும். ஸோ இப்போ சம்ஸ் வருது பாருங்கள். பின்வரும் கணங்களை பட்டியல் முறையில் எழுதுக. ஃபஸ்ட்டு சம். A is equal to 20க்கும் குறைவான இரட்டைப்படை இயல் எண்களின் கணம் அப்படின்னு கேள்வி கொடுத்துருக்காங்க. இப்போ A is equal to 20, இது கொஸ்டின்லேயே உங்களுக்கு புரியும் பாருங்கள். 20க்கும் குறைவான இரட்டைப்படை இயல் எண்களின் கணம். 20க்கும் குறைவான இரட்டைப்படை இயல் எண்கள்னால் என்னது வரும்? 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18. எதுக்குள்ளேயா? 20க்குள்ளே. அப்போது நம்ம அது வரைக்கும் தான் எழுதணும். புரியுதுங்களா? இப்போது நான் எழுதுகிறேன் பாருங்கள். A is equal to 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18. ஸோ இதோட முடிச்சுக்கணும். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது வந்து 20க்குள்ளே இருக்கிற இரட்டைப்படை இயல் எண்களின் கணம் தான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம அதோட முடிச்சுக்கணும். அடுத்த சம் பாருங்கள். B is equal to y such that y is equal to 1/2n, n belongs to n, n less than 5. அதாவது இந்த எண்ணுனா என்னன்னு தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? எண்ணுனா இயல் எண் 1, 2, 3ன்னு அப்படியே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இசட்டுங்கிற இது வந்ததுன்னா முழுக்கள் -3, -2, -1லேருந்து ஆரம்பிக்கணும். இசட் என்னன்றதை நல்லா புரிஞ்சிக்கோங்க, அப்போ தான் சம்ஸ் போட முடியும். இப்போது எண்ணுனா இயல் எண், n less than 5. அப்போது 5க்குள்ளே இருக்கிற நம்பரு, அதாவது இந்த சிம்பிள் பார்த்துருக்கீங்களா? நான் முன்னாடியே படிக்க சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த டேபிள் காலம் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் கொடுத்துருப்பாங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது 5க்கும் குறைவான 5ஐ விட. அது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சம் எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். B is equal to இந்த y such that y is equal to 1/2n இது கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து இதில் அப்ளை பண்ணி எழுதணும். இப்போ வந்து பாருங்கள், b is equal to 1/2n இருக்கா. ஸோ இங்கே என்ன இருக்குது? இயல் எண் எதுலேருந்து ஆரம்பிக்குது? 1, 2, 3லேருந்து ஆரம்பிக்குது இயல் எண். அப்போது இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுவீங்க? ஃபஸ்ட் நம்பர் என்ன? 1. அப்போது 1/2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2. அடுத்தது அடுத்த நம்பர் என்ன? இயல் எண்ணில் 2வது 2. அப்போது 1/2, 4. அடுத்தது 1 அடுத்தது என்ன? 2, 3. அப்போது 1/6. அடுத்தது 1, 2. அடுத்த நம்பர் வந்து இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, 5 வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம 5 வரைக்கும் எழுதணும். அப்போது 4, 2, 8. அடுத்தது 1. அடுத்தது 5 வரைக்கும் கேட்டிருக்காங்க, நம்ம 5 வரைக்கும் எழுதணும். அப்போது I2 10. அப்போ இந்த கேள்விக்கான விடை வந்து 1/2, 1/6, 1/8, 1/10. புரியுதுங்களா? 1/2, 1/6, 1/8, 1/10. புரியுதுங்களா? 1/2, 1/4, 1/6, 1/8, 1/10. இந்த 1/2nல அந்த 5 வந்து நம்ம அப்ளை பண்ணி 1, 2, 3, 4, 5ன்னு போட்டு அதிலேருந்து இதை பெருக்கி இந்த ஆன்சரை கொண்டு வந்து b is equal to ப்ராக்கெட்டில் 1/2, 1/4, 1/6, 1/8, 1/10ன்னு போடணும். ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான பதில். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்கள். C is equal to x such that x என்பது ஒரு முழு கன எண் மற்றும் 27
எக்ஸ் 216 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது எப்படி நம்ம இந்த கேள்வியிலே இருக்குது பாருங்கள், முழு கன எண் அதாவது 27லிருந்து 216க்குள்ளே இருக்கிற நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணணுமா, கண்டுபிடிக்கணுமா. இப்போ இதை நம்ம 3 வாட்டி நம்ம வந்து என்ன பண்ணணும், 27 3 தடவை வரணும்னா எதால் பெருக்கலாம், 3 3 9 9 3 27. ஸோ அந்த மாதிரி 3 தடவையாக பெருக்கி நம்ம 216 வரைக்கும் இருக்கிற நம்பரை கொண்டு வந்தால் போதும். இப்போ பண்ணலாங்களா. இப்போ பாருங்கள், 3 3 9 9 3 27, அப்போது 27. அடுத்தது 4ஆல் போடலாம், 4 4 16, 16 நாள் வந்து 64. அடுத்தது 5ஆல் போடலாம், 5 25, 25 வந்து 125. அடுத்தது 6 போடலாங்களா, ஏன்னா 216 வரைக்கும் வரணும். அடுத்தது 6 × 6, 6 6 36, 36 6 வந்து 216. ஸோ நம்ம வந்து இப்போது நம்ம வந்து 27லிருந்து 216க்குள்ளே இருக்கிற நம்பரை வந்து நம்ம எழுதணும். என்ன நம்பர் இருக்குது, 64 125ங்கிற நம்பர் தான் இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கான பதில் வந்து C = 64 125. 27 216 எழுதக்கூடாது, அதுக்குள்ளே இருக்கிற நம்பரை தான் எடுத்து எழுதணும். அதுக்குள்ளே நம்ம என்ன நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம், 64 125 கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதுங்களா. 1க்கு 2 தடவை பாருங்கள், அப்போ தான் புரியும். சரிங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், D = x such that x belongs to z -5 x belongs to less than 2. ஓகேங்களா. இதுதான் வந்து கேள்வியாக இருக்குது. இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, -5லிருந்து 2க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸை எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எழுத போகிறோம். இப்போது எப்படி எழுதுவீங்க, D = -5க்கு அப்புறம் இருக்க நம்பர் -4 -3 -2 -1, அதுக்கப்புறம் 0 1 2. சரிங்களா. அதாவது -5லிருந்து 2க்குள்ளே இருக்க நம்பரை கேட்டிருக்காங்க. அப்போது -4 -3 -2 -1 0 1 2. புரியுதுங்களா. இது வரைக்கும் எழுதினா போதும். இப்போ அடுத்த சம் பாருங்கள், பின்வரும் கணங்களை கன கட்டமைப்பு முறையில் எழுதுக. கன கட்டமைப்பு இப்போ வந்து நம்ம முதல் முறை வந்து பட்டியல் முறை பார்த்துட்டோம். இப்போ அடுத்த முறை வந்து கன கட்டமைப்பு முறை பார்க்க போகிறோம். இந்த கொடுத்துருக்க கேள்வியை நம்ம எப்படி கன கட்டமைப்பு முறையில் எழுதணும் அப்படின்றது தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கன கட்டமைப்பு முறை எப்படி எழுதுங்கன்னா இந்த மாதிரி எழுதணும். இதுதான் இதோடைய மெத்தட், இப்படி தான் எழுதணும். கன கட்டமைப்பு முறையில் எழுதணும்னா எக்ஸ் சச் தட்டுன்னு முன்னாடி சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறத வந்து நம்ம விரிவுபடுத்தி எழுதணும். சரிங்களா. இப்போ பாருங்கள், B = ஒரு நாள் ஆட்டங்களில் இரட்டை சதமடித்த இந்திய மட்டை பந்து வீரர்களின் தொகுப்பு. இதை எப்படி எழுதுவீங்க பாருங்கள், எழுதி காட்டுறேன். 5வது, B = x such that x என்பது ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் இரட்டை சதமடித்த இந்திய வீரர் அப்படின்ட்டு எழுதணும். சரிங்களா. அதாவது வந்து இங்கே கொடுத்துருக்க கேள்வியை வந்து அப்படியே எடுத்து எழுதணும். என்னென்னா இங்கே பன்மையில் கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து ஒருமையில் எழுதணும். அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா புரியும் நல்லா. அடுத்த கேள்வி பாருங்கள், C = 1/2 2/3 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி வந்தது, இதுக்குண்டான ஆன்சர் எப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், C = 1/2 2/3 3/4 ... அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ இந்த கேள்விக்கு உண்டான இந்த இது எப்படி வந்தது, இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃபார்முலா இருக்குது. இது எப்படி எழுதலாம்னா, x such that x = 1/n + 1. இந்த எண்ணை தான் வந்து இந்த 1 இங்கே போட்டுட்டு n + 1. இப்போது நம்ம இது ஒரு சின்னதாக ஒரு நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த n + 1 இது எப்படி நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா, n + 1னா இப்போ இங்கே நம்ம முதல்ல 1 ஆட் பண்ணிக்கிறோமா, அப்போது இங்கே 1 ஆட் பண்ணோம்னா 1 2 1 கூட்டினோம்னா 2. அதே மாதிரி அடுத்த நம்பர் பாருங்கள், n + 2. அப்போ இங்கே மேலேயும் நம்ம 2ஆல் இப்போ இங்கே மேலேயும் நம்ம வந்து 2ஆல் போட்டோம்னா 2
இங்கே 2 வரும், இங்கே 1 வரும். அப்போ இங்கே 2/3. அப்போ அதே மாதிரி 3 போட்டோம்னா n+3 போட்டிங்கன்னா 3 இங்கே n இருக்கிற இடத்துல என்ன வரும், 1 வரும். அப்போது 4. அப்போது 3/4. ஸோ இப்படி இங்கேருந்து தான் இந்த கொஸ்டின் இப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணால் தான் இந்த ஆன்சர் வரும். ஸோ இது 1/n+1ன்னு போட்டுட்டு எது வரைக்கும் எழுத சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம போடணும் இல்லைங்களா. அப்போ என்னன்னா எண்கள், இயல் எண்கள்னால் 1 2 3 4 இருந்து போகுது இல்லைங்களா. அதாவது இப்படி தான், இதிலிருந்து தான் இது உருவாச்சுங்கிற மாதிரி நம்ம கணக்கு எழுதணும். சரிங்களா. எக்ஸ் சச் தட் எக்ஸ் 1/n+1 இந்த ஃபார்முலா வச்சு தான் இது வந்து விரிவாக கொடுத்துருக்காங்க. அது எது வரைக்கும் அப்படிங்கிறது நம்ம எழுதணும் இல்லையா. n belongs to n, இயல் எண்கள் வரைக்கும் எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா. ஒன்றுத்துக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். D = ஓர் ஆண்டில் உள்ள தமிழ் மாதங்களின் தொகுப்பு. இப்போ இதை வந்து பன்மையில் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து ஒருமையில் எழுதணும். எப்படி எழுதலாம் அப்படின்னா பாருங்க. தேர்ட் ஒன், D = x such that x என்பது ஓர் ஆண்டில் உள்ள தமிழ் மாதங்கள் அப்படின்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம ஒருமையில் எழுதி முடிக்கணும். சரிங்களா. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து கன கட்டமைப்பு முறைக்கு இந்த எக்ஸ் சச் தட் எக்ஸுங்கிறதுல தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். சரிங்களா. அதுதான் முறை. அடுத்தது வந்து 4வது கணக்கு பாருங்கள். E = 9க்கும் குறைவான ஒற்றை முழு எண்களின் கணம். அதாவது வந்து 9க்கும் குறைவான ஒற்றை முழு எண்களின் கணம் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இதோடைய பதிலை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா E = ப்ராக்கெட்டில் பாருங்க, எக்ஸ் சச் தட் எக்ஸ் என்பது 9ஐ விட சிறிய ஒற்றை முழு எண் அப்படின்ட்டு எழுதி இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். புரியுதுங்களா. இதுதான் கணக்கட்டமைப்பு முறை. கணக்கட்டமைப்பு முறையில் முன்னாடி எக்ஸ் சச் தட் எக்ஸ் சேர்த்துட்டு அதில் இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதணும். என்னென்னா கொஞ்சம் அங்கே பன்மையில் கொடுத்துருப்பாங்க, நம்ம இங்கே ஒருமையில் எழுதணும். வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது பாருங்கள். பின்வரும் கணங்களை விவரித்தல் முறையில் எழுதுங்க. நம்ம 2 முறை பார்த்துட்டோம் இல்லையா. பட்டியல் முறை பார்த்துருக்கோம், கணக்கட்டமைப்பு முறை பார்த்துருக்கோம். இப்போது விவரித்தல் முறை பார்க்க போகிறோம். இங்கே P = ப்ராக்கெட்டில் சனவரி ஜூன் ஜூலை இது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவரித்தல் முறைனா அதாவது கொடுத்துருக்க ஆன்சரை என்ன பண்ணணும்னா நம்ம விவரித்து எழுதணும். இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். விவரித்தல் முறையில் கொடுத்துருக்கிற கொஸ்டினில் வந்து நம்ம அந்த ஆன்சரை என்ன பண்ணணும்னா நம்ம எழுத போகிற ஆன்சரை வந்து விவரித்து எழுதணும். இப்போ இங்கே பாருங்கள், 6வதுல வந்து பின்வரும் கணங்களை விவரித்தல் முறை எழுதுக. P = இப்போ பாருங்கள், P = ஜனவரி ஜூன் ஜூலை. இப்போது இதில் வந்து ஒரு இது இருக்குது பாருங்கள். ஜனவரி எதில் ஸ்டார்ட் ஆகும், ஜேல தான் ஸ்டார்ட் ஆகும். ஜூன் எதில் ஸ்டார்ட் ஆகும், ஜியில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஜூலை எதில் ஸ்டார்ட் ஆகும், ஜேல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா ஜே என்ற எழுத்தில் துவங்கும் ஆங்கில மாதங்களின் கணம் அப்படின்ட்டு எழுதி முடிக்கணும். சரிங்களா. இந்த ப்ராக்கெட் போடக்கூடாது, சாரி, ஏன்னா விவரித்து தானே எழுதணும். ஸோ ஜே என்ற எழுத்தில் துவங்கும் ஆங்கில மாதங்களின் கணம் அப்படின்ட்டு எழுதி இதை முடிக்கணும். இப்போ புரியுதுங்களா. விவரித்தல் முறை அப்படின்னா கொடுத்துருக்க கேள்வியை வந்து அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை விவரித்து எழுதணும். அதாவது நீங்களே அதுக்கு கேள்வி கேட்குற மாதிரி எழுதணும். புரியுதுங்களா. அடுத்தது வந்து அடுத்த கேள்வி பாருங்கள். Q = ப்ராக்கெட்டில் 7 11 13 17 19 23 29ன்னு கொடுத்துருக்காங்க.
இப்போது இங்கே கொடுத்துருக்க கேள்வியில் பாருங்கள் 7லிருந்து 29. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? 7க்கு முன்னாடி 5 இருக்கும், 29க்கு பின்னாடி 31 இருக்கும். அப்போ 5லிருந்து 31க்குள்ளே இருக்கிற பகா எண்களின் கணம் அப்படின்ட்டு இந்த கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம விவரித்து எழுதணும். எப்படி எழுதலாம் பாருங்கள். Q = 5 மற்றும் 31க்கு இடைப்பட்ட பகா எண்களின் கணம் அப்படின்ட்டு எழுதணும். புரியுதுங்களா? அதாவது கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி நம்ம எழுதணும். அதாவது 7க்கும் 29, 7க்கு முன்னாடி 29க்கு பின்னாடி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுதணும். அடுத்தது R = x such that x belongs to n, x less than 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா x such that இதை எந்த முறையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கணக்கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம விவரித்தல் முறையில் எழுதணும். அதாவது இந்த சிம்பிளை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். ஸோ இந்த சிம்பிள் கணக்கட்டமைப்பு முறையில் இருக்குது. இதை நம்ம விவரித்தல் முறையில் எழுதணும். அப்போது 5க்குள்ளே இருக்கிற நம்பர் வச்சு நம்ம அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 5ஐ விட சிறிய இயல் எண்களின் கணம் அப்படின்ட்டு எழுதணும். புரியுதுங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். S = x such that x ஓர் ஆங்கில மெய்யெழுத்து. இந்த கேள்விக்கான பதிலை எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா S = ஆங்கில மெய்யெழுத்துக்களின் கணம் அப்படின்ட்டு எழுதணும். ஆங்கில மெய்யெழுத்துக்களின் கணம் அப்படின்ட்டு எழுதணும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க கேள்வியிலிருந்து தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுதணும். அப்போ உங்களுக்கு புரியுதா? S = ஆங்கில மெய்யெழுத்துக்களின் கணம் அப்படின்ட்டு எழுதிட்டோம். இப்போ உங்களுக்கு பட்டியல் முறை பார்த்துட்டோம், கணக்கட்டமைப்பு முறை பார்த்துட்டோம், விவரித்தல் முறை பார்த்துட்டோம். பட்டியல் முறைனா என்னன்ட்டு பார்த்தோம். கணக்கட்டமைப்பு முறைனா x such that xன்ட்டு எழுதணும். விவரித்தல் முறைனா கொடுத்துருக்க கேள்வியை அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம விவரித்து எழுதணும். புரியுதுங்களா? இப்போ இந்த மேக்ஸோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கிறோம். அடுத்தடுத்த சம்ஸை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.